அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் விசித்திரமான பழக்கங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி மேலே கல்லெடுத்து போடுவாங்க. போட்டு அப்புறம் கும்பிடுவாங்க. அந்த வழியே ஒருத்தன் போகிறான். பேசாமல் கம்முன்னு அவன் வழியை பார்த்துட்டு போயிருக்கலாமில்ல. என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்குறான். ஏன் எல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க? எதுக்கு சாமி மேலே கல்லெடுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்குறான். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஊர் வழக்கப்படி இப்படித்தான் பண்ணுவோம். நீ எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டில்ல, நீயும் கல் எடுத்து போட்டு சாமி கும்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஐயோ நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனப்பா, நான்லாம் கல் எடுத்து போட மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ எல்லோரும் சேர்ந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டால் நாங்கள் எப்படி வழிபடுறோமோ அந்த மாதிரி எங்கள் சாமி நீ கும்பிட்டு தான் போகணும், கல் எடுத்து போட்டு கும்பிடு அப்படின்னு எல்லோரும் மிரட்டுறாங்க. உனக்கு என்ன பண்ணுறனே தெரியாமல் நின்றுட்டே இருக்கிறான். அப்புறம் எல்லோரும் சொல்லிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்து எப்பவும் போல் கீழே குமிச்சு கல் எடுத்து சாமி மேலே போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான்ப்பா நல்ல நேரம்னு சொல்லிட்டு அப்படியே அழுங்காப்பில் எஸ்கேப்பாக பார்க்குறான். ஆனால் ஒருத்த மட்டும் அவனையே பார்த்துட்ருக்குறான். குறுகுறுன்னு வந்துட்டு இல்லை, ஒழுங்காக கல் எடுத்து போட்டு சாமி கும்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. சரின்ட்டு கீழே குமிஞ்சு கல் எடுத்துட்றான். பக்கத்தில் அப்படியே சாமி மேலே போடுற மாதிரி போடாமல் பக்கத்தில் இருக்கிற புளி மரத்து மேலே போட்டுறான். அப்புறம் திடீர்னு அவனுக்கு 2 கண்ணு தெரியாமல் போயிடுது. ஐயோ கடவுளை என்ன கொடுமை இது, எல்லோரும் மேலே கல்லெடுத்து போட்டாங்க, நான் சாமி குற்றம் ஆயிரும் உனக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற புளி மரத்து மேலே போட்டேன், எனக்கு 2 கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, நீ பண்ணுறதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த சாமி சொல்லிச்சான், டே எல்லோரும் என் மேலே கல்லெடுத்து போடுறாங்க, வலி தாங்க முடியாமல் புளி மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிருக்கிறேன் நான், அங்கே ஓடி என்னை விடாமல் நீ என் மேலே கல்லெடுத்து போட்டியடா அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ எப்போவுமே நிஜத்தில் எந்த சாமியும் இந்த மாதிரி பண்ணாதுங்க. சாமி நல்லா தான் செய்யும். நான் எப்போவுமே சரி நீதி கதையே சொல்கிறோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னுக்காக இந்த இந்த கதை சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.